தன் வாழும் காலத்தில் நடமாடும் அவுலியா என்று சொல்லப்பட்ட, தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாகவே கழித்துவிட்ட எங்களுடைய மதிப்பிற்குரிய ஆசான் ஜி.ஏ. ஹசன் முகமது நம்பை பாக்கவி ஹசரத் அவர்களை பற்றி திருச்சி மாவட்ட ஜமாத்தினுடைய உலமா சபையினுடைய பொருளாளர் மௌலானா அல்-அமீன் யூசுப் ஹசரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை போற்றி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உன்னத ஸலவாத்து கூறி ஆரம்பம் செய்கிறேன். திருச்சி பாலக்கரை வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நினைவேந்தல் மற்றும் ஈசால் சவாப் மஜ்லிஸிற்கு வருகை இருந்திருக்கின்ற அனைவரையும் திருச்சி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை சார்பாக வருக வருகவென அன்போடு வரவேற்று, எனக்கு மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய திருச்சி ஜாமியா அன்வாருலும் அரபு கல்லூரியினுடைய பேராசிரியர்களில் மூத்த பேராசிரியராகிய ஹசன் ஹசரத் அவர்களை பற்றிய ஒரு சில நிகழ்வுகளை சொல்வதற்காக அழைத்திருக்கிறார்கள். ஹசன் ஹசரத் அப்படின்னு சொன்னாலே ஒரு நீண்ட தாடியும் ஒரு எளிமையான தோற்றமும் உடையவர்கள் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஹசன் ஹசரத் அவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை முழுவதும் எளிமையாக வாழ்ந்தவர்கள். ஹசரத் அவங்க சொந்த ஊர் ஈசனத்தம். ஹசரத் அவங்க கரூர் ஹக்கீம்சா அவர்களுடைய மருமகனார். ஹசரத் அவர்களுக்கு 4 ஆம்பளை பிள்ளைங்க, 4 பொம்பளை பிள்ளைங்க. ஜாமியா அன்வாருலும் அரபிக் கல்லூரியில் ஹசரத் அவர்கள் பேராசிரியராக பணியாற்றிய காலங்களில் பாட நேரம் போக மற்ற நேரங்களில் ஹசரத் பேகம் பள்ளிவாசல், தக்குவா பள்ளிவாசல், தஞ்சை ரோடு பள்ளிவாசல், வரகநெறி பள்ளிவாசல், இந்த நானாமுனா பள்ளிவாசல் அவ்வப்போது வந்து எல்லா மக்களுடன் உட்கார்ந்து நசீஹத் செய்வாங்க. ஒரு மூமின் எப்படி உலகத்தில் வாழணும், எப்படி அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணுங்கிற விஷயங்களை எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நசீஹத் செய்யக்கூடிய பழக்கம் ஹசரத் அவர்களுக்கு இருந்தது. இது ஹசரத் அவர்களுடைய முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி சைக்கிள்ல தான் வருவாங்க, சைக்கிள்ல தான் போவாங்க. யார்கிட்டையும் போய் என்னை கொஞ்சம் வண்டியில் கூட்டிட்டு போய் விடுங்க அப்படின்றோ, இல்லை நான் வர எனக்கு கொஞ்சம் காரு கொடுங்க, அந்த பழக்கமே ஹஜரத் கிடையாது. வாழ்க்கை முழுவதும் எந்த அளவுக்குன்னா தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலங்களில் கூட அவங்கனால தட்டு தடுமாறி நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது கூட அவர்கள் அதிகமாக விரும்பியது சைக்கிளை தான். அதேமாரி அமல்தாரி ஹசரத்தை போல சொல்ல முடியாது. 24 மணி நேரம் அமல் செய்வாங்க, 24 மணி நேரம் ஔராதுகள் ஓதுவாங்க, திக்ரு செய்வாங்க. தனது வாழ்க்கையினுடைய 90% காலத்தை அமல்களிலேயே கழிச்ச மாமனிதர். எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்களுடைய மகனார் எனது ஹம்சபக் மரியாதைக்குரிய ஜமால் யூசுஃபி அவங்கள்ட்ட அத்தாவுடைய சிறப்பு தன்மை என்னத்தா அப்படின்னு கேட்டேன் மதியம் ஃபோன் பண்ணி. அவர் சொன்னாரு, எங்க அத்தாவுக்கு 1000 தன்மைகள் இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான குணம் என்னன்னா, தன்னுடைய கஷ்டத்தை யாரும் மீது செலுத்த மாட்டாங்க. எனக்கு ஏதாவது கஷ்டம், தலைவலி, காய்ச்ச, உடம்பு சரியில்லை, எதுவா இருந்தாலும் சரி, அல்லாஹு அக்பர், அது தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அதற்குண்டான தீர்வை தன் பக்கம் வைத்தார்கள். எல்லாத்தையும் விட சங்கிலியாண்டபுரம் நம்ம கலீல் பாய் தலைவர் நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க. 20 ஆண்டு காலம் சங்கிலியாண்டபுரம் பள்ளிவாசல்ல ஒன்றே இணைந்து தராவி தொழுவ வைத்தவர்கள். உடம்பு சரியில்லாம போனாலும் கூட அந்த பள்ளிவாசல்ல வந்து அவங்க ஹசரத் மேல அலாதி பிரியம் உள்ள மக்கள், ஹசரத்தும் அவங்க மேல அலாதி பிரியம் உள்ள மக்கள். இது எல்லாத்தையும் விட 4 ஆம்பளை பிள்ளைகளை ஆலிம்களாக சமூகத்தில் மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய உன்னத இடத்துல வைத்தவர்கள் ஹசரத் பெருந்தகையவர்கள். அமர் 4 பெண் பிள்ளைகள், அவர்களுக்கும் மார்க்க கல்வியை கொடுத்து ஆலிம்களை திருமணம் முடிக்க வைத்து சமூகத்தில் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தவர்கள். காலம் முழுவதும் தான் எளிமையாக இருந்து இந்த சமூகத்திற்காக வலிமையான ஆலிம்களை விட்டு சென்றவர்கள். ஹசரத்துடைய முதல் மகனார் ஷஃபி ஹசரத் அவங்க. ஹசரத்தை பொறுத்த வரைக்கும் ஷம்ஸ்பிரான் பள்ளிவாசல்ல இமாமத்தில் இருக்கிறாங்க. அது மாதிரி 2வது மகனார் ஜமீல் ஹசரத்,
மூணாவது மகனார் பஷீர் ஹஸ்ரத், நாலாவது மகனார் காஜாமலை வட்டார ஜமாத்துல்லமா சபையினுடைய செயலாளர் ஃபசல் ஹஸ்ரத் அவர்கள். 4 ஆண் மக்களையும் இந்த சமூகத்தில் விட்டுட்டு போனாங்க. காலம் உள்ள காலம் வரைக்கும் எங்களை போன்ற ஆலிம்களை ஹஸ்ரத் தான் உருவாக்குனாங்க. ஜாமியா அன்வாருல் மதரசாவில் 1993-94 காலங்களில் உருது பார்சியில் என்னை சேர்த்து விட்டாங்க ஹஸ்ரத் அவங்க. அங்கே நான் மார்க்கே எடுக்க மாட்டேன், படிக்கவே தெரியாது. அப்படி இருந்தாலும் எல்லா உஸ்தாதுமார்கள்ட்டையும் நான் ஃபெயிலாக இருந்தாலும் ஹஸ்ரத் மட்டும் ஒரு 40 மார்க் போட்டு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, எப்பா நீயும் ஒரு காலத்தில் நல்ல ஆலிமா உருவாயிருப்பாண்டு. ஹஸ்ரத் அவங்களுடைய வார்த்தை தான் இன்னைக்கு ஆலிம்களாக எங்களை போன்று எத்தனையோ மக்கள் உருவாவதற்கு ஹஸ்ரத் அவர்களுடைய துவாவும் வழிகாட்டுதலும். அதற்கு பிறகு ஹஸ்ரத் அவங்களே கூட்டிட்டு போய் சின்ன மதரசா இனாம்குளத்துல நீ ஓதி நல்ல திறமையாக இனாம்குளத்துல சேர்த்து விட்டாங்க. அதுக்கு பிறகு யூசுஃபியா மதரசாவுக்கு போனோம். ஹஸ்ரத் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்தக்கூடிய படிப்பினை என்னன்னா எளிமை, இறை தியானம், அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய பண்பு. இந்த உலகத்துல யாரை பத்தியும் புறம் பேசிய பண்பு அதற்கு கிடையாது, யாரை பத்தியும் குறை பேசுறது கிடையாது. காலம் முழுவதும் எளிமையாக அதே நேரத்தில் தனது சேவையை வலிமையாக உருவாக்கிய ஹஸ்ரத் அவர்களை இந்த சபையில நினைவு கூறுவதில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஸ்ரத் அவர்களுடைய கபரை சுவன பூங்காவனமாக ஆக்கி அருள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஹஸ்ரத் அவர்களோடு நாங்கள் சம்பந்தம் செய்வதன் மூலமாக மரியாதைக்குரிய மௌலானா ஜமீல் ஹசரத் அவங்களுக்கு எங்க அண்ணனுடைய மகளாரை கொடுப்பதன் மூலமாக ஹஸ்ரத் அவர்கள் எங்களுக்கு சம்பந்தியாகவும் ஆகிறாங்க. ஹஸ்ரத் அவருடைய கபரை அல்லாஹு தஆலா சொர்க்க பூங்காவனமாக ஆக்கி அருள்வானாக என மனமாற துஆ செய்து கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.